வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். மாலை பக்ஷ சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, காத்தாலைக்கு காம்போ மீலில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போட்டு வத்த குழம்பு, அப்புறம் வந்துட்டு கொத்தவரங்காய் கறி, அதுக்கப்புறமா இஞ்சி எலுமிச்சம்பழம் ரசம், இதுதான் பண்ணிக்க போகிறோம். சாயங்கால பலகாரம் வந்து கரைச்ச தோசை. ஒன்றுனா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து கல்ச்சட்டி வச்சுருக்கேன் வத்த குழம்புக்கு. இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு வெடிச்சுருக்கு. 2 மிளகா வத்தல் போடுறேன். நான் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போடுவேன். கடலைப்பருப்பு வேணுங்கிறவா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் வந்து. சக்கரவள்ளி கிழங்கு மேல் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துண்டமாக பெருசாக போட்டு வச்சுருக்கேன். தோலியோடையே வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் சௌகரியம் வந்து. அடுப்பு சின்னதாக வச்சுக்கிறேன். இது ஆற்றுல பண்ண சாம்பார் பொடி. ஸோ இதில் எவ்வளோ காரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இதில் நான் 2.5 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு ஒன்றே. இது என்னென்னு கேட்டாலும் நல்லா ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து மொத்தம் ஒரு 2 கப்பு இப்போ விட்டுருக்கேன். 2 டம்ளர், இவ்வளோ பெரிய டம்ளரால் 2 டம்ளர் விட்டுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். இல்லைன்னா 4-5 டம்ளர் கிட்ட நான் தண்ணி விட்டு இதை கரைச்சிருக்கேன். பிகாஸ் இந்த கிழங்கு நல்லா இதுலேயே தான் வேகணும். அதனால் நிறைய தண்ணி விட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. வத்த குழம்பு நல்லா வத்தினதுக்கு அதாவே திக்காட்டும். நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன கட்டி வெல்லம், ஒரு 1 டீஸ்பூனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். இது ஒரு 15 மினிட்ஸ் ஈஸியாக கொதித்து இது நல்லா குறைஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன். போல வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு நல்லெண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு இப்படி வருது. நல்லா திக்காகவும் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுத்து பாருங்க. ஜோரான சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு தயாராகிடுது. ஸோ நம்ம இன்றைக்கி அடுத்தாப்பில் பண்ண போகிற அந்த ரசவண்டி ஆட்டம், இந்த குழம்பாட்டம், இதெல்லாம் கூட நம்ம இன்னும் ராத்திரி பலகாரத்துக்கு வச்சுக்கலாம். அந்த கரைச்ச தோசையோடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ என்னத்தனை வயசில் இருக்கிறவா எல்லாருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும். ஸோ தெரியாத புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் தான் நான் அது சொல்கிறேன். ஸோ குழம்பு ரெடி, அடுப்பை அணைச்சிடுறேன். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தவரங்காய் காய், தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பிஞ்சு கொத்துருங்காங்கிறதுனால நான் 1-2 கிள்ளி போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 3 மிளகா வத்தல் போடுறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் தெரியாது இல்லை, சும்மா ஒரு ஜஸ்ட் புதுசாக யாரான்னு கற்றுக்கிறா அப்படின்னா அவளுக்கு சுருந்தான். கருவேப்பிலை, இந்த கொத்தரங்காயை இதில் அப்படியே போடலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இதில் 2 கை தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை வந்து மூடி போட்டு வேக விட்டோன்னா அப்படியே வெந்துடும். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதுக்கப்புறம் இதை இப்படியே வச்சுக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம், இல்லை இதை தேங்காய் போடலாம் கொஞ்சம் அப்படின்னா தேங்காய் போடலாம், உங்கள் சௌகரியம். நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். ஸோ இதில் இப்போது சும்மா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். தேவைப்பட்டவா போடுங்க, வேண்டாங்கிறவா போட வேண்டாம். நல்லா அப்படியே மசிஞ்சு வெந்துடுத்து பாருங்க. அது
அப்படியே வதக்கி அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ ஜோரான கொத்தரங்காய் கறியும் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி எலுமிச்சம்பழம் ரசம். அதுக்கு வந்து ஒரு 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். 2 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா அதே மாதிரி 2, பெருங்காயம், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 1 இன்ச் துண்டும் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்படியே இதில் போடுங்க. கருவேப்பிலை, உப்பு. நல்லா கொதிக்கிறது ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்க விட்டுட்டு பார்க்கலாம். ரசம் வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம வந்து அதை கரைச்சி தோசைக்கு வேணுங்கிறது கரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதாவது ராத்திரி பலகாரத்துக்கு உண்டானது இது. நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour 45 மினிட்ஸ் முன்னாடி இதை கரைச்சி வச்சுருங்க. அப்போ தான் அழகாக அது பட்டுப்பட்டாக வரும். கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கப் 2-3 கப் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா தண்ணியாக இருக்கணும் இந்த மாவு. நிறைய பேர் பண்ணுவேன் கரைச்சி தோசை, ஒன்றும் புதுசு இல்லை. கருவேப்பிலை, பச்சை மிளகா பொடியாக நறுக்கிறது ஒரு 2. பேட்டர் பார்க்கணுன்னா உங்களுக்கு இவ்வளோ தின்னாக இருக்கணும். இது நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 hour கழித்து தான் நம்ம தோசையை வாக்க போகிறோம். இது ஊறின்னு இருக்கட்டும். ரசம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் இந்த மிளகு ஜீரக பொடி இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுருவோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு ஜீரகம், காரம் இவ்வளோதான் இருக்கணும். வேறு ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரசம் மாதிரி இருக்கும். இது இப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னு கேட்டீங்கன்னா பைத்தம்பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி வெலமாக வச்சுருக்கேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த இஞ்சி எலுமிச்சம்பழம் ரசம் மட்டும் 2 in 1. மேலே தெளிவாக இருக்கிறதெல்லாம் நம்ம ரசமாக சாப்பிட்றலாம். வண்டலாக இருக்கிறதெல்லாம் தால் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சப்பாத்தி பண்ணி சப்பாத்திக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இல்லை கரைச்ச தோசை பண்ண போகிற பார்த்தீங்கன்னா கரைச்ச தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இது எல்லாமே 2 in 1 யோசித்து பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் விட்டுடலாம். மேலே நுரைச்சி வரட்டும். ஸோ கொத்தமல்லி போடலாம் ரசத்தில். அதெல்லாம் நல்லா நுரைச்சிடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு. எப்பயுமே வந்து தாளிச்செல்லாமும் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழம் புழிங்கோ. முன்னாடியே புழிஞ்சு வச்சுட்டேன்னா நீங்கள் தாளிச்சு கொட்டுறதே அது கசந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தாளித்து கொட்டி, அதாவது ரசத்தை இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் புழிங்கோ. 2 மிளகா வத்தல் போடுறேன். வெங்காயத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன். ஸோ இது ரெடி ஆகிடுது. இந்த ரசத்துக்கு ஒரு மாதிரி சின்னதாக தான் இருக்குது பழம், அதனால ஒரு 3-4 பழம் பொழியலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வேணுன்னா புழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு கலந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வேணுன்னா புழிஞ்சிக்கலாம், புழிஞ்சிக்கோங்க, உங்கள் சௌகரியம். 3 பழம் கூட பண்ணல, 2.5 பழம் தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஜோரான இஞ்சி எலுமிச்சம்பழம் ரசமும் ரெடி ஆகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நீக்க இருக்கணும், கல்லும் நல்லா காயணும். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு, ஸோ இந்த மாதிரி புகை வருது தெரியுறதா உங்களுக்கு? அந்தளவு கல் காஞ்சிடணும். ஒரு தடவையும் தோசையை நல்லா மாவை கலந்துட்டு வாருங்க.
கொஞ்சமாக நல்லெண்ணெய். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் என்ன ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த தோசையை வாக்கணும். அவசர அவசரமாக ஆயிடுத்துன்னு திருப்பி போட்டு எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து ஈக்குவல் அமௌண்ட் போடுறோம். சில சமயம் சில பேர் வந்து கம்மியாக கூட போட்டு போயிடலாம் அரிசி மாவு. ஸோ அப்படிங்கிறதே அது ரவுண்டாக ஷேப்பாக கிறிஸ்பாக வரணுன்னா கொஞ்சம் பொறுமையாக நின்று வார்த்தைன்னா ரொம்ப நல்லா வரும். தோசையை வாத்துட்டு உடனே சாப்பிட்றணும், பலகாரம் பண்ணிடணும். வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நாழியாச்சுன்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இதெல்லாம் கையிலலாம் கொண்டு போக முடியாது. ஸோ ராத்திரி வேளை பலகாரத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் இது. ஸோ இதோடு கூட நம்ம பண்ணியிருக்க வத்த குழம்பு, ரசவண்டி இதெல்லாமே ரொம்ப எதேஷ்டம், ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். ஆர் உங்களுக்கு வேணும்னா சட்னி எதாவது அரைச்சிக்கிறேன்னா அரைச்சிக்கோங்க. தேங்காய், கொத்தமல்லி எல்லாம் வச்சு சட்னி அரைச்சிக்கிறேன்னா அரைச்சிக்கோங்க. ஸோ தோசை ரெடி ஆகிடுது. இவ்வளோ கிறிஸ்பாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த எபிசோடு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.